எடுக்கிறா ஏதாச்சும் பேசுங்க, என்ன பண்ண போறீங்கன்னு. நானா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறேன். எப்படி பண்ணனா? அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. அதுக்கு என்னென்ன வேணும்ன்றதா? அதுக்கு வெங்காயம் வேணும், உருளைக்கிழங்கு வேணும், பூண்டு இருந்தால் பூண்டு வேணும், தக்காளி வேணும், சாம்பார் பவுடர், சில்லி பவுடர், லைட்டாக உப்பு, வதக்கிறதுக்கு எண்ணெய், ஆயில். எப்படி நீங்கள் இந்த ஸ்கூலில் பண்ணுறீங்க? எப்பா எப்படி நீங்கள் இது ஸ்கூலில் வந்து பண்ணுறீங்க தைரியமாக? ஏன் பண்ணக்கூடாதா? ஸ்கூலில் பண்ணக்கூடாதா? இல்லை 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 இல்லை, இந்த அடுப்பில் தான் பண்ண போகிறாங்க. இருக்காத பாருங்க, அங்கே பாருங்க என்ன எப்படியெல்லாம் செய்கிறதுன்னு கேட்டு எல்லாமே ஒன்று விடாமல் வீடியோ எடுத்துருக்காங்க. இப்படி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒதுக்கி வச்சுக்கணும். யூடியூப்ல போடுறியா? அதுக்காக யூடியூப்ல போட போறியா? பாரு மம்மி ஏதோ தண்ணி குடிக்கிறாங்க காலையிலேயே. இந்த மாதிரி தான் தண்ணி ஆற்றிக்கணும். அவ்வளோதான், கழுவிக்கலாம். இதை நம்ம ஆற்றின தண்ணியில் ஊற்றிக்கணும். ஆற்றுல தண்ணி நூலுக்கு தான் தண்ணி. நீ போதும் தங்கம், ஸ்டாப் பண்ண. நிரீக்ஷா வரல தானே? லிகிதா ఎవరు అది? అక్షయ ఈ రాయడా ಒತ್ತಿಡಿ. ಗಿರೀಶ್ಮ వచ్చే ಬಾಮನಿಲ್ಲಿ ಈರುಳ್ಳಿ ಅದೆಲ್ಲ ಎತ್ಕೊಡು, ಈರುಳ್ಳಿ ಅದೆಲ್ಲ ಎತ್ಕೊಡು. பேக் இல்லை இடே கட் பண்ணியிருக்குது பாரு. இப்படி பொடியாக இது பண்ணிக்கிறேன். ಈರುಳ್ಳಿ இந்த ப்ராசஸ் நடத்திட்டு இருக்கோம். அது ப்ராசஸ் நடக்குது. ஸ்டாப் பண்ணிங்க. ಒಂದು ಕೊಡು, ದೊಡ್ಡದು ದೊಡ್ಡದು ಕೊಡು ಮನೆ. ಸರಿ ಕೊಡು, ಸಾಕು ಕೊಡು. ಹಸಿಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಅದೈತೆ ಎತ್ಕೋ. இப்போ வெங்காயம் கட் பண்ணணும். ஆமாம், மேத்ஸ் மிஸ் வேணாம், கூப்பிட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணணும், சில்லி கட் பண்ணணும். நல்லா தண்ணி வந்துடும் வெங்காயம் கட் பண்ணனா. என்ன என்ன எனக்கு தராம காலி ಇಲ್ಲ ಒಂದು 4-5 ಇದೆ. ಅದೇ ಸಾಕು, ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. யாராச்சும் இந்த வீடியோ ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். யூடியூப்ல போட்டால் ஓசூரில் ஸ்கூலில் சமைக்கிறாங்க. ಟೊಮೆಟೊ ಕೊಡು, ಚೆನ್ನಾಗಿರೋದು ಕೆಂಪು ಕಲರ್ ಇರೋದು ಕೊಡು. தயவு செஞ்சு மொபைல் வாங்கிடுங்க, யூடியூப்ல ஏதாவது போட்டுட்டு போறாங்க. நான் கட் பண்றதெல்லாம் வீடியோ பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும். நான் சொல்றது அவங்களே சொல்றாங்க. சாப்பிடு. சாப்பிடு. இந்த மாதிரி தான் வெங்காயத்தை கட் பண்ணாலும் அழுவாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணுறேன். தக்காளி இப்படி தான் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணனா அவ்வளோதான். சாப்பாடே ஒழுங்காக வராது. சி உருளைக்கிழங்கு ஒழுங்காக வராது. போதும் ஒன்று, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ப்ராசஸ் நடக்குது, ஸ்டாப் பண்ணுங்க. நோ வே, நடக்காது. இன்னைக்கு யூடியூப் இங்கே புஷ் பண்ணுங்க. இப்போ தாளிக்கணும்ல இங்கே. அவங்களுக்கு தவாவை எடுத்து இங்கே வச்சுக்கணும்.
என்ன சமைக்கிறவங்கள காணும். அவங்க போயிட்டு அவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே சமைக்கலாம். வந்தோடனே ஆரம்பிக்கிறோம். சில்லி பவுடர் மஞ்சள் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். சாம்பார் பவுடர் இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், அதுவும் சக்தி தான் எடுத்துக்கணும் எல்லாமே. அடுத்தா மஞ்சள், மூணுமே சக்தியில் எடுத்துருக்கோம். சக்தி இஸ் வெரி ஹெல்த் டு பாடி. இஸ் த சக்தி. அப்புறம் இது கடுகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு. இப்போ நெருப்பு எடுத்து பற்ற வைக்கணும். நெருப்பு பற்றி எரியணும். அதில் நெய்யை போடணும். நெய் ஊற்றுறதுக்கு தண்ணி இருக்கிறதுல இந்த மாதிரி அடுப்பு பற்றி எரியணும். இப்போ நெய்யை அதில் ஊற்றணும். நெய் இவ்வளோ பொறுமையாக ஊற்றினா தான் நல்லா கரெக்டாக வரும். கரெக்டாக இந்த அளவு ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் நெய் டப்பாவை மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் கடுகு எடுத்து போடணும். ஆயில் வந்து நல்லா சூடாகணும். அந்த நெய் வந்து நல்லா சூடாகணும். அதில் சூடானோன்னா அதில் கடுகை போடணும். வெயிட் பண்ணு, அந்த கடுகு கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு இன்னும் வெடிக்கலையா? அதை புஷ் பண்ணிக்கலாமே. அங்கே பாருங்க எப்படி கொந்தளிக்கிறது. கடுகு வெடிக்குது. சத்தம் கேட்குதா? கடுகு வெடிக்குது. அங்கே வெடிக்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். கடுகு வெடிச்ச பின்னாடி உளுந்து பருப்பு. கடுகு வெடிச்சிட்டு இருக்கும் போது கடலை பருப்பு எடுத்து போடணும். உளுந்து பருப்பு போட்டாச்சு. அடுத்த உளுந்தம்பருப்பு எடுத்து போடணும். அதையும் போட்டாச்சு. அப்படியே மூடி வைக்கணும். நல்லா ஸ்மெல் வரணும். வருது சமையா. இந்த மாதிரி வதக்கணும். செவையான பின்னாடி வெங்காயம் போடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடணும். வெங்காயம் பச்சை மிளகாய். வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நல்லா கிண்டணும். வெங்காயம் கோல்ட் கலரில் வந்த பின்னாடி தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் கோல்ட் கலரில் வந்த பின்னாடி வெங்காயம் வந்து நல்லா வெந்தோன்னா கோல்டு கலரில் வரும். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போடணும். பாதுஷா இந்த மாதிரி வந்தோன்னு கரெக்டாக தக்காளியை போட்டுடணும். தக்காளியை போட்டு கிண்டணும். இதுக்கு நாங்கள் இந்த தோசை கரண்டியை தான் எடுத்து கிண்டுறோம். தோசை கரண்டி கொஞ்சம் நல்லா கிண்டுங்கிறதுனால. இந்த மாதிரி கிண்டணும். நல்லா வேகணும், பார்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சள் தூள் போடணும். அதுக்கடுத்து சாம்பார் தூள். அடுத்து சாம்பார் தூள் போடணும். அடுத்த நம்ம எல்லா சக்தியும் போடணும். அதுக்கு 2 சக்தி போடச்சு. கடைசி சக்தி
சில்லி பவுடர் சக்தி போடணும். போட்டாச்சு. தகுந்த உப்பு, உப்பு போடணும். அதுக்கு தகுந்த இவ்வளோது போடணும். எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் எவ்வளோ வேணாலும் ஒரு போட்டுக்கலாம். அளவுக்கு போட்டுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். இப்போ கிண்டணும். கிண்டிட்டு இருக்காங்க. நல்லா வாசனை வருது. செம்மையா இருக்கே. இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா வேகணும். கழுவி வச்ச உருளைக்கிழங்கு பொட்டாட்டோ. இப்போ உருளைக்கிழங்கு போடணும். கழுவி வச்ச உருளைக்கிழங்கு போடணும். தண்ணி வராமல் நல்லா வடிகட்டிட்டு போடணும். ஏன்னா அப்போ தான் தண்ணி இருக்காது இதில். உங்களுக்கு தண்ணி வேணால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணாலும் நல்லா தான் வரும். அதுவும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கணும். ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. புஷ் பண்ணிக்கோ அதை அப்படியே. நல்லா குக் ஆகணும் எடுக்கணும். இன்னும் இது குக் ஆகலை. அது குக்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா அந்த உருளைக்கிழங்க இந்த கரண்டியாலே லைட்டாக அமுக்கி பார்க்கணும். இப்போ அவங்க வேலையாக வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. அது வரைக்கும் இவங்க தான் குக் பண்ணுவாங்க. யார் பெரிய குக்கர்னு பார்ப்போம். இந்த மாதிரி நெருப்ப வச்சுக்கணும். நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ லைட்டாக நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கணும். மூடின்னு அப்படியே. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது வெந்தோன்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் நல்லா செமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வாசனையே அப்படி வருது. இப்பையும் அப்படி நல்லா செமையாக வாசனை வருது. சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, ரிசல்ட்டை பாருங்க. இன்னும் ரிசல்ட் வரல, இன்னும் நல்லா குக் ஆகணும். செமையா ஸ்மெல் வருதே. அப்படியே சாப்பிடலாம் போல. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணுங்கிறாங்க. அது அப்படியே சென்டரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடினோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இப்போ திருப்பியும் மூடணும். ஆனால் கம்மி பண்ணணும். கேஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன். ரிசல்ட்டை பாருங்க. வாசனை செம்மையா இருக்கு. கொஞ்சம் நவுந்துக்கோங்க.
தெரியல, இருட்டாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் காரமாக, ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. இங்கே இருட்டாக இருக்குது, அதனால தான். அவ்வளோதான் ஆயில் ஆயிடுச்சு. சாப்பிடுவோம். ரெடி க்ளோஸ். இப்போ கேஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும், வச்சுட்டு கிண்டி விடணும். போதும் அவ்வளோதான். ரெடி க்ளோஸ். கையில் வச்சு சாப்பிடுவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரம் கோசூர் குக்கிங் சேனல். பாய் 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 பாய்.